உங்களோட அப்பா உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாருன்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட முகத்தை அவர் பார்த்தது கிடையாது. அப்படியா? பார்க்க மாட்டாரு, பார்த்ததும் இல்ல. ஆனா என் கூட வரக்கூடிய என்னுடைய சக திருநங்கைகள்லாம் வந்து அவங்கள பாக்குறாங்க, அவங்க கிட்ட பேசுறாரு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பாரு, நல்லா பழகுவாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இன்னைக்கும் வந்து எனக்கு என்ன வேணுங்கிறத எல்லாமே பூர்த்தி செய்வாரு. வந்திருக்கிறான், இன்னும் என்ன பொண்ணால அவர் மதிக்கல, பாக்கல. ஐயா வந்திருக்காரா, ஐயாக்கு அது வாங்கி வைக்கட்டுமா, ஐயா இது சாப்பிடுவாரு, அந்த மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்து வைப்பாரு. எல்லாம் பிடிச்சது எல்லாமே பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னோட முகத்தை பார்த்தது கிடையாது, அவரு பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? இல்ல, அவரோட மனசை உடைக்க வேணாங்கிறதுனால நானும் அதை வந்து அவர் வந்து நான் எந்த ஒரு கம்பல் பண்ணது கிடையாது, அம்மாவும் கம்பல் பண்ணது கிடையாது. அப்பா முன்னாடி போய் நின்னுட வேண்டியதானே, அப்பா பாருங்க. இல்ல, ஒவ்வொரு டைம் சும்மா ஃபன் பண்றக்காண்டி இப்படி போவேன் முன்னாடி, அப்படியே திணறிட்டு ஓடிடுவாரு. பேசுவாரா அப்போ? என்னன்னா ரொம்ப வருஷமா பேசாம இருந்தாரு. ஒரு 3 வருஷமா என்னப்பா அப்படின்னு போன்ல பேசுறாரு, நேர்ல பேசினது இல்ல. அந்த பக்கம் திரும்பி செவுத்து பக்கமா நின்னு ஏதாவதுன்னா சொல்லிட்டு அடி போயிருவாரு. காதல் நீர்ல போய் நம்ம வரைய முடியுமா படத்தை? அந்த மாதிரிதான் எங்களோட காதல் எல்லாமே. நானும் காதலிச்சிருக்கேன், அதுல தோல்வி விட்டுருக்கிறேன். பெண்களுக்கே வந்து ஆண்கள் வந்து உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு திருநங்கைகள் கிட்ட வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு அது சாத்தியமா தெரியல. இருக்கலாம், 100ல ஒரு 2 3 இருந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆண்களை நான் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்கள் திருநங்கைகளிடம் எதிர்பார்ப்பது ஒண்ணு வந்து செக்ஸ்க்காகவும் இன்னொன்னு மணிக்காகவும் மட்டுமே தான், மற்றபடி எதுக்காகவுமே கிடையாது. என்னோட தரப்புல இருந்து நான் பார்த்த வரைக்கும் இப்ப வரைக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எங்க செக்ஸ் ஒர்க் பண்றத வந்து சாதாரணமா லகுவா எடுத்துக்கிறது தவறு தானே? தவறுதான். அது எந்த அளவு வேணா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்க நாங்க எவ்வளவோ படிச்ச திருநங்கைகளுக்கு இன்னும் வேலை இல்லாம இருக்காங்க. அப்ப அவங்க எத்தனை நாள் வந்து வீட்லயே உட்காந்து சாப்பிட முடியும்? சோ அவங்களுக்கான ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் வேலை கிடைக்கிறது இல்லை. இப்ப நான் சொல்றேன், சத்யபாமா காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பெண் என்கிட்ட இருக்காங்க, ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க நான் தான் படிக்க வச்சேன். சத்யபாமா காலேஜ்ல படிச்சு முடிச்ச ஒரு திருநங்கை. 50 இடத்துல நான் ஏறி இறங்கிட்டேன் அவளுக்காக வேலைக்கு. இன்னைக்கு வரைக்குமே அவளுக்கு வேலை கிடைக்கல. அதை நான் நிறைய மீடியாலையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி அந்த காலேஜ்ல படிச்சு அதுலயே அவளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, சோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, 1% தான் கொடுத்துருக்கீங்க, அதுவும் வந்து செயல்படுதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. சோ எங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். அது எப்படி கேட்கிறோம்? முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கான பெண்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த இதுல எங்களுக்கும் ஒரு கேட்டகரியில கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ரிசர்வேஷன். அது கிடைக்கல அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது.